நான் யார் என்று ஹாய் buddies, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரிவியூவில் உள்ள மாரி வீடியோ எப்படி எடிட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கிறத அழுத்திக்கோங்க. அழுத்தினதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரேஷியோ வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கார்னரில் ப்ளஸ் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்தமாரி ஃபோட்டோ வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுமாரி ஃபோட்டோஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செய்கிறதுக்காகவே நிறையா ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபிட் கம்போசிஷன் ஏரியான்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஸ்ட்ரெச் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு சாங் செலக்ட் பண்ணணும். திரும்பி ப்ளஸ் பட்டன் அழுத்திக்கிட்டு சாங் உள்ளே போய்க்குங்க. ஆடியோன்றது இருக்கும், அதுக்குள்ளே போய்கிட்டு வியூ ஆல்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் சாங்ஸையும் பார்க்க முடியும். எல்லா சாங்கையும் நீங்கள் பார்த்து எந்த சாங்ஸ் அதுக்கு ஃபிட் ஆகுமோ அதுமாரி ஒரு சாங் நீங்கள் போட்டுக்கணும். சாங் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோவையும் அது அளவுக்கு லென்த்தாக அந்த டியூரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சாங் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு அந்த ஐ மாரி இருக்கும் பாருங்கள், அந்த ஐ பட்டன் அழுத்திங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் அழுத்துங்க. இது வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி இந்த டியூரேஷனுக்கு கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் சாங் நல்லா கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் லிரிக்ஸ் ஆட் பண்ண முடியும். நான் சவுண்டு குறைச்சிக்கிறேன் பிகாஸ் ஆஃப் காப்பிரைட்டு. நீங்கள் சாங் நல்லா நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்கும் போது தான், அப்போ தான் நீங்கள் லிரிக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டான இது இருக்கும். நீங்கள் லிரிக்ஸை கூகுள்லேயே போய் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். லிரிக்ஸுங்கிறத இந்த லிரிக்ஸ்ன்னு சொல்லும்போது வாய் ரொம்ப ரோலிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் அழுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னரில் டெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். எனக்கு பாட்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணி கூட இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுமாரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுமாரி ஃபாண்ட் எங்கே இருக்குன்னா, நான் இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட் வீடியோன்றதுனால நான் இதில் ஃபாண்ட் கொடுக்கல. ஃபாண்ட்டுக்காக நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஃபாண்ட்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கடைசியாக மூவ் அண்ட் ட்ரான்சிஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3வது ஆப்ஷன் ஸ்கேல், அதான் ஸ்கேலு, அதை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெருசு வேணால் ஆக்கிக்கலாம், பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். அதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. அதுக்கு மேலே இந்த ப்ளஸ் மாரி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து மூவ் பண்ணுறது. அதை வச்சு நீங்கள் எங்கே இருக்கணுமோ அதை எங்கே வேணும்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். நான் அது கரெக்டாக எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லிரிக்கை ஃபுல்லாக வந்து வீடியோ எவ்வளோ தூரம் முடியுதோ அது வரைக்கும் கொண்டு போகணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்டெப்பு தான். கடைசி வரைக்கும் போயிட்டு ஐ பட்டன் அழுத்திக்கிட்டு அதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாங்குக்கு ஏற்றமாரி லிரிக்ஸ் கட் பண்ண போகிறோம். இது எப்படி கட் பண்ணுறதுனா, நீங்கள் ஹெட்செட் போட்டு லிசன் பண்ணுங்கள், கரெக்டாக லிசன் பண்ணி கட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸ்ப்ளிட்டுன்ற ஆப்ஷன், அது சென்டராக இருக்குது பாருங்கள், அதை தான் ஸ்ப்ளிட்டு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அது கட் ஆகிக்கும். இதுமாரி எந்தெந்த இடத்துல நீங்கள் வேணுமோ அதுமாரி கட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பாட்டு கேட்குற நல்லாயிருக்கும். அதுமாரி பாட்டு ஃபுல்லாக
நீங்கள் அதுமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். திரும்பி அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ஏஎன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி நான் வந்து டைப்பிங் பண்ணிக்கிறேன். நீங்கள் முன்னாடியே சொன்ன மாரி தான் கூகுளில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுமாரி டைப்பிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்க எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் கரெக்டான லிரிக்ஸை ஆட் பண்ணணும். நான் பொறுமையாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இதுமாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நான் அதனால தான் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. நான் பாதி பாதியாக காட்டாமல் நான் என்ன பண்ணுறேன்னு ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். இதே மாதிரி நம்ம எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். நீங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் கஷ்டமான விஷயம்னு நினைக்காதீங்க. அது ஈஸி தான். கரெக்டாக நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக ஈஸி தான். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈஸி தான். 100% பொறுத்த வரைக்கும் இதுமாரி லிரிக்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்குறோம். இன்னும் ஒரு லிரிக்ஸ் விட்ருக்கோம், அதையும் நம்ம போட்டு டைப் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை தொட்டுக்கோங்க, எஃபெக்ட்ஸ் அழுத்திக்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ராயிங் அண்ட் எட்ஜுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதில் 4வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், 1 2 3 4வது ஆப்ஷனாக, அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா கிராஜுவலி அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரிசெட் அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை. நெக்ஸ்ட் நம்ம காப்பி தான் பண்ண போகிறோம். அதில் எஃபெக்ட்ஸில் போயிட்டுனா 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு அங்கே 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிடுங்க. இதுமாரி நம்ம பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு நடையும் ஆட் எஃபெக்ட் பண்ணி பண்ண தேவையில்ல, காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் அதுமாரி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிடுங்க. அதை 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு அழுத்தினா போதும். சிம்பிள். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த லைன் நம்ம அந்த பாட்டுக்கும் அந்த லைனுக்கும் கொஞ்சம் சிங்க் ஆகணும். அதனால் நம்ம எஃபெக்ட்ஸ் உள்ள போய்கிட்டு அந்த எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த எண்டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த எண்டு அழுத்திங்கன்னா அந்த புக் மார்க்லாம் தெரியும். அந்த புக் மார்க் லாங் ப்ரெஸ் பண்ணி நவுத்திக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அதுமாரி நீங்கள் நவுத்திக்கங்க. இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், எந்த இடத்துல வேணால் நீங்கள் வைக்கலாம். அதுமாரி ஒரு இதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதேமாரி செட் பண்ணுறதுனால நீங்கள் அந்த பாட்டு முடிகிற போது கரெக்டாக அந்த அடுத்த லிரிக்ஸ் ஆரம்பிக்கும். இதுமாதிரி நீங்கள் ஃபுல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல வேணுமோ உங்களோட இஷ்டம் தான். இதெல்லாம் நீங்கள் உடனே முடிஞ்சனாலும் பண்ணலாம். இதுமாரி நீங்கள் ஃபுல்லாக லாங் ப்ரெஸ் பண்ணி பண்ணுறதுனால கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகும்.
இந்த பாட்டு முடிகிறதுக்கும் இந்த லிரிக்ஸ் முடிகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படியே நான் எல்லாத்துக்கும் இப்போ பண்ணிட்டேன். இந்த இடத்துல பேஸ்ட் எஃபெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான், ஈஸி ஸ்டெப் தான் அது. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஹெட்செட் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். எந்தெந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு லைட்டாக ப்ராப்ளமாக இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அரைட் மோஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. இப்போ அந்த மேலே ஒரு அம்புக்குறி மாரி போட்டுருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வீடியோ எவ்வளோக்கு வேணும்னு பார்த்துங்க. ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த குவாலிட்டிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். அது ஹையாக பண்ணுறீங்களா லோ பண்ணிக்கலாம். லோவாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக உடையும், ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியமாக மாட்ரேட்டாக வச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். சிம்பிள். இது எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் சேவ் பண்ணி கேலரியில் யூஸ் பண்ணிங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.